மத்தேயு 27:19. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். 20. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். 23. தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். 24. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு. பிலாத்தினுடைய மனைவி ஒரு கனவு காண்கிறாள். இயேசு ஒரு நீதிமான் என்று ஒரு கனவு காண்கிறாள். நான் சொப்பனத்திலே வெகுபாடுபட்டேன். அவளை மனதை தொந்தரவு செய்கிற அல்லது தூக்கத்தை கலைக்கிற மாதிரி ஏதோ கனவு வந்திருக்க வேண்டும். அதனாலதான் கனவினாலே நான் பாடுபட்டேன் என்று சொல்கிறாள். அந்த கனவு என்ன? இயேசு ஒரு நீதிமான், அவரை ஒன்று செய்ய வேண்டாம். இன்றைக்குமே மனைவி சொல்லுகிறது தான் ஒரு கணவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. யார் சொல்றதை விட ஒரு கணவனுக்கு மனைவி சொல்றது தான் முக்கியமானது, மனைவிக்கு கணவன் சொல்வது தான் முக்கியமானது. ஏன்னா மனைவியோட தான் வாழணும், மனைவி முகத்துல தான் முழிக்கணும். அதனால மனைவி சொல்றத மெத்தனமா எடுத்துக்க முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். அவனும் அப்படிதான் செய்தான். மனைவி சொல்லிட்டா, அவர் நீதிமான்னு எனக்கு கனவுல வெளிப்பட்டது. இவனும் விசாரிச்சு பார்த்தான். பிலாத்து ஒன்னும் விவரம் தெரியாதவன் இல்லை, கவர்னர். கவர்னர்னா ஏதோ ஓய்வு காலத்துல போய் விசுவாசமா இருந்தாங்க, ஏதோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக ஓய்வு காலத்துல, வயசான காலத்துல ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கவர்னர் இல்லை. வரலாறு தெரியாம உளறிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி கவர்னர் இல்லை. சட்டம் தெரியாம நடந்துட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி கவர்னர் இல்லை. இவன் உண்மையிலே நிர்வாகம் தெரிஞ்ச ஒரு கவர்னர், சாதாரண கவர்னர் இல்லை. இவன் ஒரு நீதிபதியும் ஒரு முதலமைச்சரும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சவன் பிலாத்து. விசாரிச்சு பார்க்கறான். விசாரிச்சா இயேசு கிறிஸ்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்றாங்க. அவர் ரோம பேரரசுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு, மக்களை ரோம பேரரசுக்கு எதிராக தூண்டி விட்டாரு என்று குற்றச்சாட்டுகளை சொல்லி, பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஜனங்களை தூண்டி விட்டு ஒரு பெரிய கலகத்தை, ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டாங்க. அதனால அவனால வேற வழி இல்லை. வேற வழி இல்லாம அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுத்துட்டான். ஒரு ஆண் தன்னுடைய வேலையில மட்டும்தான் மனைவி சொல்ல அவனால கேட்க முடியாம போயிடுது. ஏன்னா அவனுடைய வேலையில, அவனுடைய தொழிலில், அவனுடைய ஊழியத்துல, இந்த கணவன் மனைவி உறவுல வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது. மனைவி ஒரு ஆலோசனை சொல்கிறாள், உங்க வேலையில நீங்க இப்படி செய்யலாம், உங்க தொழிலில் நீங்க இப்படி செய்யலாம், உங்க ஊழியத்துல நீங்க இப்படி செய்யலான்னு மனைவி ஒரு ஆலோசனை சொல்கிறாள், அல்லது கணவன் மனைவிக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும். அத நியாயமான காரணம் இருந்தாதான் அந்த ஆலோசனையை தள்ள முடியும். ஆனா வேலையில அது நடக்காது. வேலையில இருக்கக்கூடிய அழுத்தங்கள்,
அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்கலாம், மக்கள் அழுத்தம் கொடுக்கலாம், வேறு அழுத்தங்கள் வரலாம். மனைவி சொன்னது உண்மை, மனைவி சொன்னது சரியான ஆலோசனை. ஆனா அதை அவனால எவ்வளோ முயற்சி பண்ணியும் செய்ய முடியல. ஒரு சராசரி மனைவியா இருந்தா என்ன பண்ணிருப்பா? நிச்சயமா பிலாத்துக்கிட்ட சண்டை போட்டிருப்பா, பேசாம இருந்திருப்பா. நான் ராத்திரியெல்லாம் தூங்கல, அந்த மனுஷனை பத்தி எனக்கு கனவு வந்துச்சு, இந்த மாதிரி அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்களே என்று அழுதிருப்பாள், கோவப்பட்டு இருப்பாள். கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு கெட்டு போயிருக்கும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு இருக்கிற அழுத்தங்களை புரிஞ்சுக்கிடணும். பிலாத்து செய்தது சரி என்று நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு கணவனுக்கு வேலையில, தொழிலில், ஊழியத்தில், வெளியில இருக்கக்கூடிய அழுத்தங்களை ஒரு மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை, நான் சொன்னதை கேட்கல என்று கணவன் நினைக்கக்கூடாது. மனைவிக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள், மரியாதை இல்லை, எனக்கு மரியாதை இல்லை உன்னுடைய பெற்றோர் வீட்டில், அதனால நான் வரமாட்டேன், நீயும் போகாத அப்படின்னு ஒரு கணவன் மனைவியிடத்தில் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவளுக்கு அழுத்தங்கள். பெற்றோருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு செய்தி வந்தால் அவளால் தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, போகணும்னு நினைப்பா, முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைப்பா. அப்போ உட்காந்துக்கிட்டு பேசி வாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க என்ன செஞ்சாங்க, உனக்கு சரியா தர வேண்டியதை தரலையே, கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறையா செஞ்சாங்களே, உனக்கு செய்யலையே, இப்போவும் உனக்கு ஒன்றும் செய்யலையே, உன்னை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவளுக்கு உள்ள இருந்து வர்ற அழுத்தம் அதிகம், மனைவிக்கு உள்ளுக்குள்ள இருந்து வர்ற அழுத்தம் அதிகம், கணவனுக்கு வெளியில இருந்து வருகிற அழுத்தம் அதிகம். கணவனுக்கு வரக்கூடிய அழுத்தங்களை மனைவி புரிஞ்சுக்கிடணும், மனைவிக்கு இருந்து வருகிற அழுத்தங்களை கணவன் புரிஞ்சுக்கிடணும். எவ்வளவுதான் கூட பிறந்தவர்கள் பெற்றோர்கள் அநியாயம் பண்ணாலும், எவ்வளவுதான் கூட பிறந்தவர்கள் பெற்றோரோடு கசப்பு பகை இருந்தாலும், பொதுவாக மனைவி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா போகணும்னு நினைப்பா, ஏதாவது செய்யணும்னு நினைப்பா. அது அவள் உள்ளுக்குள்ள இருந்து வருகிற அழுத்தம். அதை ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த குடும்பம் ஒரு சமாதானம் இல்லாத குடும்பமாக மாறிவிடும். ஒருவருக்கு இருக்கிற அழுத்தத்தை இன்னொருவர் புரிந்து கொண்டாள். சூலமுத்தி சொன்னா, என்னுடைய உடன் பிறந்தவர்களெல்லாம் தங்களுடைய திராட்சை தோட்டங்களை காவல் காக்கும்படி என்னை வைத்தார்கள், என் திராட்சை தோட்டத்தையோ நான் காவல் காக்கவில்லை என்றது உன்னத பாட்டு 1 அதிகாரத்தில் சூலமுத்தி சொன்னாலும் கூட அவள் தன்னுடைய உறவினர்களை பின்னாலே ஒரு வசனத்துல ஆதரித்து தான் பேசுகிறாள். அதனால ஒரு மனைவி தன்னுடைய வீட்டாரை குறை சொல்லுவா, ஆனா விட்டு கொடுக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு இருக்கிற அந்த பாசம். கணவனின் அழுத்தங்களை மனைவியும், மனைவியின் அழுத்தங்களை கணவனும் புரிந்து கொண்டால் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். ஆமென்.